வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ஈஸியான சைடு. தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், உருளைக்கிழங்கு 3, துருவிய தேங்காய் அரை கப், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3லேருந்து 4, சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரி 6லேருந்து 8, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பூண்டு 4லேருந்து 5 பல், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1லேருந்து 2, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப, தண்ணீர் தேவைக்கு ஏற்ப, கொத்தமல்லி இலை சிறிதளவு. முதல்ல ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதில் 2 கப் தண்ணி ஊற்றி 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி 5 விசில் விட்டுக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு, 4லேருந்து 5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு தோல் சீவி சேர்த்துக்கனால நான் ஒட்டுக்காக சேர்த்தே மசிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வாசனை சாமான் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதங்கையில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமானது. அடுத்ததாக மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு உருளைக்கிழங்கு டக்குன்னு கெட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் ஒட்டியிருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கும்பகோணம் கடப்பா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.